I had the similar question to Prithviraj sir இந்த L2 எம்புரான் அப்போ. He said ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்குள்ள வந்துட்டோம்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து காசு. அதை வந்து அங்க வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது, விரயம் பண்ணவே கூடாது. கரெக்டா சொல்லியிருக்காரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் யூ ஷுட் நோ வாட் யூ டூயிங். இன்னைக்கு இது முடிக்கணும், இது பண்ணணும்னா யூ ஷுட் டெஃபினெட்லி டூ இட். அதை வந்து அங்க போய் டிஸ்கஷன்ஸ் பண்றது இஸ் நாட் மை ஸ்டைல் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ப்ரொஃபஷனல் ஸ்டைல். ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நான் வந்து இந்த சீன் இப்போ ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய சும்மா காசிப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். குலாப் ஜாமுன் வராம ஷூட்டிங் நின்னுச்சு, டைரக்டர் வந்து குலாப் ஜாமுன் கேட்டாரு. அதனால ஆக்சுவலி குலாப் ஜாமுன் சாப்பிட்ற சீன் நான் ஷூட்டிங் நிற்க தான் போகுது. யூ காட் இட் இஸ் நாட் அபவுட் த குலாப் ஜாமுன். யூ காட் டைரக்டர் கேட்டாங்களான்னா சீனுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த குலாப் ஜாமுன் வேணுமா வேணாமான்றத நான் முன்னாடியே சொல்லலைன்னா அங்கே அந்த குலாப் ஜாமுன் வரலன்னா ஷூட்டிங் நடக்காது. அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அங்கே போய் அப்படி இல்லைன்னா அவங்க அப்போதைக்கு ஏதாவது ரெடி பண்ணி அங்கே போய் ரெடி, அதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. அந்த டைம் வந்து தப்பு இல்லையா? அது அது எனக்கு தெரியலங்க. அது பண்றவங்க மேபி மாஸ்டர்ஸா இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அது வராதுங்க. This is your pattern, this is your style of filmmaking. And I strongly believe புதுசா வர்றவங்களுக்கும் சொல்றேன், இதுதான் நல்ல வழியுமே. அது தாண்டி இருந்தீங்கன்னா அது தெரில. ஆனால் இதுதான் வழி. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மேஜிக் நடக்குது, அதுக்கப்புறம் அங்கே போய் நான் இன்னும் இம்ப்ரூவைஸ், தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் பேஸ் இல்லாமல் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே.